வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு சட்னி ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ஆமாங்க, பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு பேன் நல்லா சூடானதுமே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே 200 கிராம் பூண்டு உரித்து எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போது பூண்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். பூண்டு வாசம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிக்காது. இப்போ நம்ம குழம்புலலாம் சேர்த்தோம்னா அவங்க ஒதுக்கி வச்சுருவாங்க. அதே நம்ம இது மாதிரி சட்னி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே காஷ்மீரி மிளகாய் 4 சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக மட்டும்தான், காரம் அவ்வளோவா இருக்காது. இப்போது இந்த பூண்டோடு சேர்த்து இந்த மிளகாயும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் கலர் மாறி வரட்டும், அது வரைக்கும் நம்ம மிளகாயை வதக்கி விட்டுடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கலர் மாறி மிளகாய் வதங்கிடுச்சு. நான் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்து வதக்கி விட்டுருவோம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்து வதக்கி விட்டுருவோம். இப்போ இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாதி அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா இது வதங்கிடுச்சு பாருங்கள், ரொம்ப வதங்கலை, இது ஒரு பாதி அளவுக்கு தான் வதங்கியிருக்கு. இப்போ ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் கொரகொரப்பாகவும் அரைச்சிடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்பவும் பேஸ்ட்டாகவும் அரைச்சிடக்கூடாது. நமக்கு இந்த பதத்தில் சட்னி இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போது சட்னிக்கு தாளிப்பு போட்டுடலாம். நான் அதே பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் சட்னிக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு வெடித்து நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போது 2 கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்த சட்னியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். பூண்டு சட்னி நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நம்ம இந்த மாதிரி அரைச்சி எண்ணெயில் நல்லா வதக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் காலைல எழுந்து டிஃபனும் பண்ணணும், அதே சமயத்தில் மதியானத்துக்கு லஞ்சும் ரெடி பண்ணணும். அப்படி இருக்கும்போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி சட்னி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு இட்லியோ தோசையோ டக்குன்னு ஊற்றிட்டு இந்த பூண்டு சட்னி நம்ம எடுத்து வச்சு கொடுத்தோம்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சாப்பிட்றவங்களுக்கும் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையான, உடம்புக்கு ஆரோக்கியமான பூண்டு சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.